السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. அல்லாஹ் ஜல்லஷானுஹு தாலாவின் மாபெரும் கருணை கிருபை நம்மை எல்லாம் முஸ்லிம்களாக முஃமின்களாக படைத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள்மிக்க உம்மத்தில் ஒருவராக ஆக்கினான். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தாலாவையும் இன்னும் அல்லாஹ் யாரையெல்லாம் நேசிக்கும்படி சொன்னானோ அவர்களையும் நேசிக்கும் பாக்கியத்தை தந்த அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ். வாழும் காலமெல்லாம் அல்லாஹையும் ரசூலையும் இறை நேச செல்வர்களையும் நேசித்து வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அன்பானவர்களே, நாம் வலிமார்களின் வாழ்வினிலே என்று இறைநேச செல்வர்களின் வாழ்க்கை வரலாற்று தொடரை பார்த்து வருகிறோம். அதிலும் ஹஜரத் அபு சுலைமான் தாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எஜமானுடைய வரலாற்றை பார்த்து வருகிறோம். ஹஜரத் அபு சுலைமான் தாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எஜமானிடத்திலே ஒருவர் வந்து, எனக்கு ஏதாவது அறிவுரை சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அதற்கு எஜமான் அவர்கள் மிக அழகான முறையிலே கூறி காட்டினார்கள், உமது வாழ்வில் எது நடந்தாலும் அனைத்தும் அல்லாஹுவின் நாட்டப்படியே நடக்கிறது என்று நீ விளங்கி உணர்ந்து வாழ்வாயாக என்று சொன்னாங்க எஜமான். அன்பானவர்களே, இவ்வாறு ஒரு நபர் அல்லாஹ்வின் நாட்டப்படிதான் அனைத்தும் நடைபெறுகிறது என்று ஒருவர் விளங்கி விடுவாரேயானால் அவருடைய வாழ்வு மிகவும் இன்பமாக மாறிவிடும், சந்தோஷமாக மாறிவிடும். கண்ணியத்திற்குரிய என்னுடைய ஷேகநாயகம் கூறி காட்டினார்கள். ஒரு சம்பவத்தை சொன்னார்கள். ஒரு சில நபர்கள், ஆலிம் உலமாக்கள் சிலர்கள் சேர்ந்து ஒரு பெரிய மகானிடத்திலே சென்றார்கள். அவர்களிடத்திலே சென்று பார்ப்பதற்காக சென்றார்கள். அப்பொழுது அவர்களிடத்தில் விசாரிக்கும் பொழுது, எவ்வாறு நன்றாக இருக்கிறீர்களா என்று கேட்கும் பொழுது, அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் என் நாட்டப்படி என் ஆசைப்படி நல்லபடியாக நடைபெறுகிறது, எனக்கு என்ன கவலை, நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்பதாக எஜமான் சொன்னார்கள். அன்பானவர்களை நன்றாக கவனிக்க வேண்டும். அப்போ அந்த ஆலிம் உலமாக்கள் அவர்கள் சொன்னார்கள், என்ன எஜமானே, அனைத்தும் அல்லாஹ்வின் நாட்டப்படி தானே நடக்கிறது, தாங்கள் மிகப்பெரிய இறைநேச செல்வராக இருக்கிறீர்கள், ஆனால் என்னுடைய நாட்டப்படி நடக்கிறது எல்லாம், எனவே எனக்கு எந்த கவலை இருக்கிறது, நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களே என்று சொன்னாங்க. அப்போ அந்த மகான் அவர்கள் விளக்கம் கூறினார்களாம், அதாவதுமா, இப்போ சூரியன் உதாரணமாக இன்று 6 மணிக்கு சூரியன் உதயமாகும் என்று இருந்தால், இப்போ நான் ஆசைப்படுகிறேன், அல்லாஹ்வுடைய நாட்டம் என்ன, 6 மணிக்கு சூரியன் உதிக்க வேண்டும். எனது ஆசை என்ன, நான் என்ன ஆசைப்படுகிறேன், 6:30க்கு சூரியன் உதிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன், நான் நாடுகிறேன். என்னதான் நான் அதற்காக முயற்சிகள் செய்தாலும் ஏதாவது சாத்தியமாகுமா? ஒரு காலமும் சாத்தியமாகாது. உலகமே சேர்ந்து மண்டியிட்டு அல்லாஹ்விடத்தில் மன்றாடினாலும் அல்லாஹ்வின் நாட்டம் எதுவோ அதுதான் நடக்கும். ஷேகநாயகம் சொல்லுவார்கள், ஹமாரா இராதா சல் நஹி சக்தா, உன்கா இராதா டல் நஹி சக்தா. நம்முடைய நாட்டம் நடக்கவே நடக்காதுமா, அவனுடைய நாட்டம் நடக்காமல் இருக்காது என்று எஜமான் சொல்லுவாங்க. அப்போ எப்படியாக இருந்தாலும் கட்டாயமாக 6 மணிக்குத்தான் சூரியன் உதிக்கும், அதுதான் அல்லாஹ்வினுடைய நாட்டம், அப்படித்தான் நடைபெறும் என்பதை தெல்ல தெளிவாக தெரிந்த பிறகு நான் ஏன் 6:30க்கு நடக்க வேண்டும் என்று நான் நினைக்க வேண்டும்? எப்பொழுது நான் 6:30க்கு சூரியன் உதிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேனோ, நாடுகிறேனோ, ஆசைப்படுகிறேனோ, அது நடக்காது ஒரு காலமும். எப்பொழுது என்னுடைய ஆசைகள் நிறைவேறவில்லையோ, என்னுடைய நாட்டங்கள் நிறைவேறவில்லையோ, எனக்கு மனதிலே கவலைகள் ஏற்பட்டுவிடும். இப்போ நான் என்ன செஞ்சேன், 6 மணிக்கு சூரியன் உதிக்கணும் நல்லா நாடுறானா, என்னுடைய நாட்டமும் 6 மணிக்கு சூரியன் உதிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையும் என்னுடைய நாட்டமுமாக. அல்லாஹ் எதை நாடுகிறானோ, அல்லாஹ் எதை விரும்புகிறானோ அதையே என்னுடைய விருப்பமாக, என்னுடைய நாட்டமாக நான் ஆக்கி கொண்டேன். எனவே என் நாட்டத்தின்படி சூரியன் 6 மணிக்கு உதித்தது என்று சொன்னாலும் சரி, அல்லாஹின் நாட்டப்படி 6 மணிக்கு உதித்தது என்று சொன்னாலும் சரி, இரண்டுமே சரிதான். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் தஆலா இப்போ நம்ம உதாரணமாக ஒரு ட்ரெயினோ பஸ்ஸோ ஃப்ளைட்டோ எதுவாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு டைமிங் ஃபிக்ஸட் பண்ணி குறிப்பிட்டு இத்தனை மணிக்கு இந்த பஸ்ஸு வரும்ப்பா, இந்த பஸ்ஸிலே நாம் சரியான முறையில் கிளம்பினால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி கிளம்புறோம். இத்தனை மணிக்கு கிளம்புனா இந்த பஸ்ஸை பிடித்து விடலாம் என்று. அல்லாஹ்வுடைய நாட்டம் என்ன, இந்த பஸ்ஸை நீ பிடிக்க மாட்டாய், இந்த பஸ்ஸிலே நீ செல்ல மாட்டாய், வேறு பஸ்ஸில் தான் ஊருக்கு செல்ல வேண்டும் என்று இருக்குமேயானால்
என்னுடைய ஷேகநாயகன் சொல்லுவாங்க, 1 மணி நேரம் இல்லைம்மா, முதல் நாளே நீ அங்கே சென்று நீ இடம் பிடித்து அங்கே அமர்ந்து பஸ் ஸ்டாண்டிலே அமர்ந்திருந்தாலும் கூட அந்த பஸ்ஸில் நீ செல்ல முடியாது, செல்ல மாட்டாய் என்று அல்லாஹ் நாடி இருப்பானேயானால் ஒரு காலமும் அந்த பஸ்ஸில் போக முடியாது. சிறிது நேரம் அந்த வினாடி 1 நிமிடத்திற்கு முன்பாக சிறுநீர் கழித்து விட்டு வரலாம் என்று தாங்கள் செல்வீர்கள். ஆனால் அந்த சமயத்திலே அந்த பஸ்ஸு வந்து கிளம்பிவிடும். லேட்டாக வந்திருக்கும், நிற்க மாட்டான். ஸ்டாப்பில் நிப்பாட்டி 10 நிமிஷம் நிற்க வேண்டிய பஸ்ஸு 1 நிமிடம் கூட நிற்காமல் கிளம்பிவிடும். அல்லாஹ் என்ன நாடுகிறானோ அதுதான் நமது வாழ்வில் நடைபெறும். நமது நாட்டங்கள் எதுவும் நடக்காது என்பதை நாம் 100% உண்மை என்று விளங்கிய பிறகு, தெளிவாக தெரிந்த பிறகு, அறிந்த பிறகு, ஏன் நமது நாட்டம் என்று ஒன்றை நாம் வைக்க வேண்டும்? எனவே அனைத்தும், என் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் அல்லாஹ்வின் நாட்டப்படிதான் நடக்கிறது என்று நான் விளங்கிவிட்டேன். எனவே அல்லாஹ்வின் நாட்டத்தையே என்னுடைய நாட்டமாக ஆக்கிவிட்டேன். எனவே எனது வாழ்க்கையில் சந்தோஷம் என்று அந்த மகான் சொன்னார்கள் என்று என்னுடைய ஷேகநாயகம் சொல்லி காட்டினார்கள். அதைத்தான் அபு சுலைமான் தாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிக அழகான முறையில் சொல்லி காட்டினார்கள். உனது வாழ்வில் எது நடந்தாலும் அதை அல்லாஹ்வின் நாட்டப்படிதான் அந்த காரியம் நடந்தது என்று நீ உணர்ந்து விடுவாயானால் வாழ்க்கையில் சந்தோஷம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவன்தான் ஃபஆலுல் லிமா யுரீத், நாடியதை செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவனாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இருக்கிறான். அன்பானவர்களே, நாம் எல்லாம் முதுத்தர், நம்முடைய தன்மை என்ன அன்பானவர்களே? முதுத்தர், நாட்டமே இல்லாதவர்கள். முரீது, நாடக்கூடியவன் யார்? அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா, அவன் மட்டும்தான். அப்போ நாம் ஒன்றும் இல்லை என்று உணர்ந்து அனைத்தும் அல்லாஹ்வின் நாட்டப்படி தான் நடக்கிறது என்று அல்லாஹ்வின் நாட்டத்தை சந்தோஷமாக பொருந்தி நாம் வாழ்வோமேயானால் நமது வாழ்க்கை மிகவும் இன்பகரமாக இருக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவனுடைய நாட்டத்தின்படி தான் அனைத்தும் நடக்கிறது என்று விளங்கி உணர்ந்து பொருந்தி வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவனுக்கு பொருத்தமான செயலை செய்வதற்கும் அவனுக்கு பொருத்தமான பேச்சுக்களை பேசுவதற்கும் அல்லாஹு தஆலா அருள் பாக்கியம் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.